மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கான 2025 போர்டு எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு டாப் 2 மார்க் 3 மார்க் 5 பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 மார்க் 3 மார்க் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்ஸு. ஸோ இதிலேருந்து நீங்கள் எழுதினாலே இதை படிச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களால் 6 5 அதாவது ப்ராப்ளம்ஸை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா கொஷின்ஸ் எழுத முடியும். ஸோ இது எல்லாமே ரிப்பீட் பண்ணி கேட்ட கொஷின்ஸ் தான், லெசன் வைஸாக எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிங்கனாலே உங்களால் மேக்ஸிமம் எழுத முடியும். இதை நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நான் கொஷின்ஸ் வந்து பெருசாக இருக்குன்றதுனால நான் ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன். ஸோ டிஃபைன் கூலம்ஸ் லா, டிஃபைன் டைபோல் அண்ட் டைபோல் மூமெண்ட், எலக்ட்ரிக் ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், இந்த மாதிரி எல்லாமே ஷார்ட் ஆன்சர்ஸ் நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன். லெசன் வைஸாக இருக்கும். ஸோ அதை தாண்டி நான் வந்து ஒவ்வொரு லெசன்லேயுமே இருக்கிற இம்பார்ட்டண்ட்டு 2 மார்க் 3 மார்க் ஃபார் சென்டம் ஹோல்டர், சென்டம் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் இருக்கிறது ப்ராப்ளம்ஸை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே உங்களால் மேக்ஸிமம் எழுத முடியும். நியர்லி ஒரு 5 to 4 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து எழுத முடியும். ஸோ ஆவரேஜாக மார்க் எடுக்கணும், என்னால் இது வரைக்கும் நான் படிக்கல சார், இதுக்கப்புறம் தான் நான் படிக்க போகிறேன், இந்த 3 டேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்கு ஸோ ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் டே ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் மேக்ஸிமமாக 70க்கு 55+ ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு 20-30 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இதுலேருந்து 90% எடுத்துடலாம், ஃபுல் அவுட் ஆஃப் சென்டம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஸோ நிறைய சேனல்ஸில் நானும் பார்த்துட்டேன். ஸோ ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு 3 நாளைக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் சென்டம் எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நிறைய பிளான் இருக்குது. ஸோ எல்லாராலையும் சென்டம் எடுத்துட முடியாது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளான்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களால மட்டும்தான் சென்டம் எடுக்க முடியும். ஸோ சென்டம் எடுக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸுமே நான் வந்து நம்ம சேனலில் பதிவிடுறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் 3 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், மொத்தமாக 30 3 மார்க்ஸ் இருக்குது. ஸோ 2 மார்க்கு 3 மார்க் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பிடிஎஃப்மே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் சம்மந்தமாக நான் போட போகிறேன். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். மொத்தமாக இந்த 4 நாளைக்கு, அதாவது இந்த 3 டேஸுக்கு ஃபுல்லாக நான் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளைக்கு 2 கொஸ்டின் பேப்பர். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் கெமிஸ்ட்ரி எழுதின கொஸ்டின் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த லாஸ்ட் எக்ஸாமினேஷனை வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களால் 95% வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எப்படியும் உங்களுக்கு 30 மார்க்ஸ் வந்து ப்ராக்டிக்கலில் கிடச்சிருக்கும். 70க்கு 65 அபோவ் எடுக்கிறதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளான் வச்சுருக்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு அதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், உங்களால் அந்த நான் சொல்கிற மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ சென்டம் வாங்குறதுக்கு பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வேறு, அதை பற்றி வீடியோஸுமே நான் அந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்மளை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.